ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் வந்து சாம்பார் குடமிளகா சாம்பார் வைக்க போறேன். அதுக்கு ஒரு இலுப்பச்சட்டியில எண்ணெய் ஊத்தி கடுகு தாளிச்சு கொட்டி வச்சுட்டேன். இன்னைக்கு லேட்டா இருந்ததுனால கடகடன்னு பண்றேன். அத அப்படியே உங்களுக்கு காட்டுவோன்னு குடமிளகா நம்ம நறுக்கி துண்டம் துண்டமா வச்சிருக்கேன். போட்டு கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் அதில உப்பையும் போட்டுட்டேன். அது குடமிளகா வதங்கட்டும். அதுக்குள்ள வந்து நான் உங்கள்ட்ட வந்து என்ன கறி பண்ண போறேன்னா, இன்னைக்கு கோஸும், கேரட்டும் போட்டு கறி. அது வந்து வேக விட டைம் இல்ல. இப்ப லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு. அதனால மைக்ரோவன்லயே கேரட்டையும், கோஸையும் வேக விட்டு வச்சிருக்கேன். இது வே வே வெந்துட்டு இருக்க சமயத்துல நம்ம கறிய பண்ணிடுவோம். இலுப்பச்சட்டியில எண்ணெய் ஊத்திருக்கேன். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2ம் தாளிச்சு ஃபர்ஸ்ட்டு கடலப்பருப்பு போடுறேன். அப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சு கொட்டினேன். இன்னைக்கு பச்சை மிளகா தாளிச்சு கொட்டி பண்ண போறேன். பச்சை மிளகா, கருவேப்பில 2த்தையும் போட்டாச்சு. கோஸும், கேரட்டும் வெந்துடுத்து மைக்ரோவன்ல. இது ஒருத்தவங்களுக்கு தான். எங்க ஹஸ்பண்டுக்கு மட்டும். எனக்கு உருளைக்கிழங்கு கறி. ஏன்னா டைம் இல்லன்னு அவசர அவசரம்ன்னு கொஞ்சமா நறுக்கிட்டேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டு அது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளயே இது வெந்துடுத்து புளிய கரைசல் கரைச்சு வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான புளி கரைசல ஊத்தி, இதுக்கு தேவையான மொளகா பொடிலாம் போட்டுருவோம். அதுக்குள்ளயே அங்க கேரட்டும், பீன்ஸும் வெந்துடுச்சு. முன்னாடியே வெந்தது தானே, அதனால டக்குன்னு தேங்காவ போடுவோம். தேங்காவும் ஒரு 2 வதக்கினோனே ஆஃப் பண்ண வேண்டியதான். சுவையான கேரட் அண்டு கோஸ் பொரியல் ரெடி. இங்க சாம்பார் பொடி, உப்பு, பெருங்காயம் எல்லாம் இதுக்கு போடுவோம். தேவையான அளவு சாம்பார் பொடி. நான் வந்து கொஞ்சம் அரைச்சு விட்ட சாம்பார் பொடி போடுவேன். அதனால 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான பெருங்காயம், உப்பு போட்டு அது கொதிச்சுட்டு இருக்கட்டும். இங்க கேரட், கோஸ் பொரியல் ரெடி. இங்க சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கு. அங்க சாதம் வச்சாச்சு. இன்னைக்கு ராஜ்மா சுண்டல் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுவும் வந்து அடிக்கடி காட்டுறதுனால ரெடி பண்ணிட்டேன். எங்க ஹஸ்பண்டுக்கு ராஜ்மா சுண்டல். எனக்கு வந்து மாவு இருக்கு. தோசை வாத்துப்பேன். மா மாவு புளிச்சு போறதுனால, இங்க வந்து சாம்பார் கொதிச்சிடுத்துனால என்ன பருப்பு எடுத்து அதில கொட்டுவோம். எப்போதுமே நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போடுவேன். அத போடுறேன். இதுக்கு தேவையான நாட்டு சர்க்கரை போட்டு, கொத்தமல்லிய கட் பண்ணி போட்டுருவோம். அதுக்கப்புறம் நான் வந்து அரைச்சு விட்ட சாம்பார் பொடி கொஞ்சம் பொடி பண்ணி வச்சிருக்கேன். மீதி கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுட்டு, அந்த அரைச்சு விட்ட சாம்பார் பொடி கொஞ்சோண்டு தூவி, கொஞ்சம் தேங்காவையும் போட்டா நல்லாயிருக்கும். இப்ப டைம் இல்லாதனால நான் போடல. இது மாரி சிம்பிளா அரைச்சு விட்ட சாம்பார் பண்ணலாம். கொதி வந்துருச்சு. இப்ப இன்னைக்கு என்ன சமையல்னா, குடமிளகா சாம்பார், கேரட், கோஸ் பொரியல். இது எங்க ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ்க்கு லஞ்ச். ஆப்பிள் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் மோர், லபான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு இதான் லஞ்ச். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.